ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி தேதி அப்படிங்கிற காரணத்தினால ஏற்கனவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் கடைசி தேதி 28/2/2024 11:59 நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து பொறுமையாக நாளைக்கு நைட்டுக்குள்ளார வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டே உட்காந்து அப்ளை பண்ண பார்த்துருங்க. நாளைக்கெலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால சிஸ்டம் ஃபுல்லாகவே பிஸியாக தான் இருக்கும் சர்வர். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நைட்டே வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரி, ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அது கீழே ரெஜிஸ்டர் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணி அதற்கான ஆன்சர் என்னமோ அதில் நீங்கள் போட்டுருங்க. தென் நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒன் டைம் டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் 4வது ஆப்ஷனாக அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் 1/2024 அன்றைக்கி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் உங்களுக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா yet to be generated அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. என்னடா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரலையே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வருதோ அப்போ தான் வரும். ஃபீ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரி பே பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் கேட்டகரின்னு வந்திருக்கும். சப்போஸ் ஃபீஸ் கன்செஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபீ கன்செஷன் அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அகெயின் டேஷ்போர்ட் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த குரூப் 4க்கு நேராக ஸ்டேட்டஸில் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கணும். கன்ஃபார்ம்டுன்னு இல்லாமல் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மெசேஜ் எப்போக்குள்ளே உங்களுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 28/2/2024 நாளைக்கு நைட்டு 11:59 உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜில் இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக எடிட் பண்ண கூட உங்களால் முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வந்து ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம்டுன்னு இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்டு அப்படின்னு வந்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ண பார்த்துருங்க. இன்கேஸ் கன்ஃபார்ம்டு இல்லை அப்படின்னா பேமெண்ட்னால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அல்லது இரண்டாவதாக உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடிட் பண்ண பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோவில் அந்த டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னமும் வந்து டவுட் கேட்குறாங்க. ஃபோட்டோ கீழே இருக்கக்கூடிய டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டா அல்லது ஃபோட்டோ எந்த தேதியில் எடுத்தோமோ அந்த டேட்டா அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்போ எடுத்தீங்களோ அந்த டேட்டு தான். பட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு அப்புறமா எடுத்ததாக தான் இருக்கணும். ஓகே, அடுத்ததாக நீங்கள் அப்ளிகேஷன் நடுவில் தான் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எடிட் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்பும் மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எடிட் பண்ணும்போது நீங்கள் எதனா ஒரு ஸ்டெப்பு பாதியில், அதாவது ஃபோட்டோ மட்டும் மாற்றணும், ஃபோட்டோ மாற்றிட்டீங்க அப்புறம் வந்து அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ மாறி இருக்காது. ஸோ இப்போ அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு எண்டு ஃபைனல் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடிட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவும் மாறாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக அப்ளிகேஷனில் என்ன எடிட் பண்ணியிருந்தீங்களோ, மீன்ஸ் என்னென்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்களோ அதுவே தான் இருக்கும். எந்த இன்ஃபர்மேஷனும் மாறாது. அதுக்கப்புறம் இந்த வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இ-சேவையில் போய் இ-சேவை மையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போய் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ண தேவை கிடையாது. இ-சேவையில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் த்ரூ இ-சேவா அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும்.
அது வந்து எப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா, பாஸ் ஆனதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சேவை மையம் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் போதும். ரைட். அடுத்து இந்த கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோன்னே முக்கியமாக வந்து கன்ஃபார்ம்டுன்னு இருக்கணும், தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ரைட். அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கட்டாயமாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் ஓப்பன் ஆகும், ஒரு சில டைம் வந்து இன்கேஸ் ஓடிஆர் வந்து ரினியூவல் பண்ண காரணத்தினால ஒரு சில டைம் வந்து ஓப்பன் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே. அடுத்தபடியாக அந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ அந்த பிஎஸ்டிஎம் இந்த டேஷ்போர்ட் பேஜில் குரூப் 4 பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணி வச்சுக்காங்க. அப்ளிகேஷனில் நான் அப்லோட் பண்ணிட்டேன், இங்கேயும் அப்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இங்கேயும் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்கேஸ் நான் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன், அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நான் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்கல, பட் இப்போ நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன், அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தபடியாக இப்போ நாளைக்கு 28/2/2024 நாளைக்கு நைட் வரைக்கும் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் தெரிய வருது, 29ஆம் தேதி தான் உங்களுக்கு தெரிய வருது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு போட்டு 4/3/2024 6/3/2024 இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா எகெயின் உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அந்த டைமில் நீங்கள் தப்பானதை வந்து எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணாமல் இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு டைம் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி தர மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே இந்த டேஷ்போர்ட் பேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நாளைக்கு தான் கடைசி டேட்டு. அப்ளை பண்ணாதவங்களாம் உடனே அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.